இந்த காலத்தில் நம்ம பென்சிலை ஈஸியாக சீவிக்கிறோம், அது கூட அரைகுறையாக கூட சீவிக்கிறோம், அவ்வளோ ஷார்ப்னஸ்லாம் வைக்க மாட்டோம். எந்த அளவுக்கு நம்ம எழுத போகிறோமோ வரைய போகிறோமோ அதளவுக்கு தான் நம்ம அதில் அக்கறை கொண்டிருக்கோம். ஆனால் 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் எந்த மாதிரி கருவிகள் தயாரிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு நேரத்தை செலவு பண்ணியிருப்பாங்க, ஒரு அக்யூரேட்டாக அந்த பென்சிலை சீவணுன்றதுக்காக வேண்டி எவ்வளோ ரசித்து பண்ணியிருக்காங்க. இந்த கருவிகளையே இவங்க ரசித்து பண்ணி இந்த பென்சிலை, ஆஃப்டர் ஆல் பென்சில் நம்ம நினைப்போம், ஆனால் அந்த பென்சில் தான் எல்லாத்துக்குமே ஒரு உயிர் கொடுக்குது. அந்த பென்சிலை இவங்க இப்படி ஒரு கலைநயத்தோடு செதுக்குறாங்கன்னா அவங்களோட படைப்புகள், அது கலையாக இருக்கட்டும், காவியமாக இருக்கட்டும், ஓவியமாக இருக்கட்டும், எந்த மாதிரி இவங்க உருவாக்கியிருப்பாங்கன்னு பார்த்துங்க. ஆனால் இப்போ 1980களெலாம் நம்ம பிளேடை வச்சு சீவிக்கிட்டோம், இப்போ ஷார்ப்னரை வச்சு நம்ம சீவிக்கிறோம். இதுதான் பென்சில் சீவினோட பரிணாம வளர்ச்சி. அதனுடைய கருவிகளை தான் பார்த்துருக்கீங்க. பெரிய வியப்பூட்டுது.